நிறைய ஆனா சொல்லுவாங்கல்ல விஜய் சார்லாம் சாமி கும்பிட வராருன்னா அவர் ரொம்ப கிறிஸ்டியன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் ரொம்ப நல்ல மனிதர். மதம் சம்பந்தப்பட்ட ஆள் கிடையாது. அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் கிடையாது. ஏன்னா நான் ஒரு கோயில் கட்ட போறேன், உங்க காசா முதல் காசு எனக்கு வேணும் அப்படின்னு. இங்க எல்லாரும் கசிக்கிது காலையில திட்டிட்டு இருக்க, ஒரு பொறுமை கிடையாது, நீ கோயில் கட்ட போறியா திட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் ஷூட் போகும்போது கண்ணாங்கவா அப்படின்னாரு. நான் ஒரு பேப்பர்ல இவ்வளவு பண்டல் பணம். யோகி பாபு சார் வந்து அதிகமா ஆன்மீகத்துக்கு ஈடுபாடு. அவர் இங்க வருவாரா? அது மூணாவது வீடு தான். ஷூட்டிங் போகும்போது ஆமா இந்த கோயில்ல இறங்கி கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டா போவார். என்ன பார்த்தா சான் மாஸ்டர் நாங்களும் பூசாரி குடும்பம் தெரியுமில்ல அப்படின்பாரு. விஷால் சார்ல ஐயோ என்னங்க ஒண்ணுமே பண்ண முடியல, உள்ளுக்கு ஒரு அம்பி இருக்கா, அவங்க என்னங்க இவ்வளவு சாப்பிட்டாங்க அப்படியே பார்த்தா உபயோகி பண்ணப்பட்டு தெரியல, ஆனா வெளியே வந்து எங்களே மிரட்டுறாரு. என்ன ஜாலியான கேரக்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படியே பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்டே அதான் கேட்டேன், எப்படி திடீர் மாற்றம் இது? ஒரு சினிமாவில் இருந்துட்டு அவ்வளோ பண்ணிட்டு திடீர்னு ஒருத்தர் ஆன்மீகத்துக்குள்ள வந்து இறங்கியிருக்காரு, ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்காரு, அது இவ்வளோ பிரபலமாகுது அப்படின்னா அதுக்கு மேலே ஏதோ ஒரு கதை இருக்கும். இல்ல கிறிஸ்டி, என்னுடைய மூதார்கள் எல்லாருமே இந்த கோயில் பூஜையில் இருந்தவங்க தான். காலத்தின் கட்டாயம் நம்மளை அங்கதானே கொண்டு கரை சேர்க்கும். ஒரு காலத்துக்கு அப்புறம் இங்க கடவுள் தானே எல்லாருக்குமே. என்ன சொல்றீங்க? அந்த விஷயத்துல கடைசி என்ன சேர்த்தது இங்க இப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி. எங்க போல ஷூட்டிங் போனாலும் அந்த 7 மணி பூஜை டைம்ல அந்த சிசிடிவி கேமரா தந்து பார்த்துட்டு இருப்பேன். எங்க போனாலும் இந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருப்பேன், என்ன பூஜை நடக்குது பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அவனோடு அடைந்து விட்டோம், அவன் நமக்கு எல்லாம் வழிகாட்டியா இருக்கிறான். அவன் மூலம் என்ன அவர் வந்து என்ன நிறைய பேர் நல்ல படம் வச்சிருக்காரு, பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்தா கண்ணன், வெளியே போனா கனல் கண்ணன், இங்க உள்ள வந்தா மட்டும் கண்ணன் தான். ஆமா ஆமா, தெய்வீக போனா மட்டும்தான் கனல் கண்ணன். அதுவும் இப்ப கவிப்பட்ட எல்லாரும் கோச்சுக்கிட்ட எல்லாம் சந்தோஷமா ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கையில் என்ன இருக்கு. அதனால இதெல்லாம் எல்லாம் கொடுத்தது, எல்லாமே நடப்பது அவன் அருளாலே அவன் தயவாலே. இல்ல இப்ப மத்த நடிகர்கள் யாரும் சொன்னாங்களா உங்களை பார்த்துட்டு இப்ப பேசிருக்காங்கல்ல? இப்ப ரஜினி சார்லாம் பயங்கரமா ஆன்மீகவாதியா இருப்பாரு, இப்ப அவரு உங்களை பார்த்துட்டு இது மாதிரிலாம் திடீர்னு மாறிட்டீங்க? அது நிறைய பேர். விஷால் சார்லாம் ஐயோ என்னங்க ஒண்ணுமே பண்ண முடியல, உள்ளுக்கு ஒரு அம்பி இருக்கா, எல்லாம் நீ மாதிரி பார்த்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு அம்பி இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு. சோ இது எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க என்னங்க இவ்வளவு சாப்பிட்டாங்க அப்படியே பார்த்தா உபயோகி பண்ணப்பட்டு தெரியல, ஆனா வெளியே வந்து எங்களே மிரட்டுறாரு. என்ன அவனருளால் எல்லாமே நடக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசார பிடிச்சிருக்கு. இப்ப போன இப்ப நீங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவேன். காலை 8 மணிக்கு எப்பவுமே இன்னொரு கால் இங்க படாம ஆபீஸ் போக மாட்டேன். நடந்துருக்கு, வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. எந்த ஊர் போனாலும் அவர் நினைச்சு கும்பிட்டு படுத்துக்குவேன். எல்லாமே அவர் தான் என்னுடைய பலம், எல்லாமே அவர் தான் எனக்கு. வேற சினிமா சம்பந்தப்பட்டவங்க யாரும் வருவாங்களா? நிறைய பேர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வருவாங்க. இப்போ வந்து அப்ப இந்த ஒயிட் ஹவுஸ் ஷூட் இருக்குல்ல, ஆமா, இப்ப அந்த ஒயிட் ஹவுஸ் ஷூட் நடக்கல. அப்ப யாரு எல்லாருமே விஜய் சார், முரளி சார், குமார் வந்தார். ஷூட்டிங் வந்து வர மாட்டாங்க. ஓ, ஷூட்டிங்னா டைம்ல இங்க வந்து விஜய் சார்ல எல்லாம் சாமி கும்பிட்டு போயிருக்காங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டு போயிருக்காங்க, எல்லாரும் அத்தனை பேர் வந்துருக்காங்க. போட்டோஸ்ல ஒண்ணு மாட்டல, ஏன்னா பப்ளிசிட்டி இருக்கு. ஆமா, அவரு கடவுளுக்கு இருக்கு பப்ளிசிட்டி சொல்றீங்க. கண்டிப்பா. யோகி பாபு சார் வந்து அதிகமா ஆன்மீகத்துல ஈடுபாடு. அவர் இங்க வருவாரா? அது மூணாவது வீடு தான். ஷூட்டிங் போகும்போது ஆமா இந்த கோயில்ல இறங்கி கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டா போவாரு. மற்ற நாள் உள்ள வந்து கும்பிடுவாரு, காலை சுற்றி வந்து கும்பிடுவாரு. அவரே மிகப்பெரிய ஆன்மீக முருகரை வச்சு மிகப்பெரிய கொண்டுறாரு. என்னை பார்த்தா சான் மாஸ்டர் நாங்களும் பூசாரி குடும்பம் தெரியுமில்ல அப்படின்பாரு. இது அவர் பூசாரி குடும்பம்னு சொல்றது அவ்வளவு பெருமையா நினைக்கிறார். உண்மைதானே? அது சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இப்ப விஜய் சார்லாம் வருவாருன்றீங்க, கூட்டம் ஆயிடாதா? வர்றது போறது தெரியும். இல்ல சைலண்டா வந்து போயிருக்காங்க, எல்லாரும் சைலண்டா வந்து போயிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து முரளி, நயன்தாரா டக்குனு வந்து சாமி விட்டு போயிருவாங்க. அந்த கூட்டத்துல ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா வர்றேன் போறேன்னா? ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வந்திருக்கேன் சொல்லுவேன். வரான்னு பிரபலியப்படுத்த பிரச்சனை அவங்களுக்கு என்ன, டக்குன்னு சாமி கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா, ஓகே. நிறைய ஆனா சொல்லுவாங்கல்ல விஜய் சார்லாம் சாமி கும்பிட வராருன்னா அவர் ரொம்ப அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப நல்ல மனிதர். நான் இன்னைக்கு இல்லைங்க, 96 வந்து வடபழனி சிவன் கோயிலில் வந்து நான் பிரதோஷ கமிட்டியோட வைஸ் பிரசிடண்டாக இருந்தாங்க. அப்போ வீடு அங்கே தான். அப்போ ஒரு அங்கே பங்குனி உத்திர திருவிழாவுக்கு பெரிய ஃபங்க்ஷன், பெரிய மதுரை அபிநயாவும் ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்துனேன், பெரிய கிராண்டாக நடத்துனேன். அதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்தாருங்க. வந்து வெங்கீஸ்வரர் முன்னாடி போய் மாலையெல்லாம் போட்டு தேங்காய் வச்சு பட்டை போட்டு வச்சு பூ வச்சு அந்த ஸ்டேஜ்ல உட்கார வச்சு மாலை படிச்சு விட்டாங்க. ஆமா, நல்ல மனிதர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆமா நல்ல. அவர் வந்து மதம் சம்பந்தப்பட்ட ஆள் கிடையாது. அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் கிடையாது.
அவர் வந்து ஏன்னா நான் நிறைய கோயிலுக்கு அவர் கூட்டி போயிருக்கேன் ஷூட்டிங் வந்து புரிதா உங்களுக்கு. ஓ இது ஒரு வேலையாவே வச்சிருப்பீங்களா கூட வந்து வாங்க சார் வாங்க கோயிலுக்கு போயிடும் அப்படின்னு. ஒரு குலதெய்வம் கோயில் ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதை கட்டுறது இது பண்றது. அது வந்து ஊர்கள்ல கிராமங்கள்ல ஒரு எல்லைகள்ல கட்டுவாங்க. பட் சிட்டியோட சென்டர்ல மதுரை வாயில்ல இவ்வளவு பெரிய கோயில் எப்படி அமைஞ்சது ஃபர்ஸ்ட்? பெரிய மிராக்கிள்னே சொல்லுவான். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சாமி பக்தி சாசி. ஏன்னா குடும்பத்தை சொல்லும்ல ஃபேமிலி, என்னுடைய அம்மா வழி தாத்தாவட்டும் அப்பா வழி தாத்தாவட்டும் இந்த 3 ஜென்ரேஷன் எழுதி போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா எந்த கோயில்லையுமே இருக்காது புரிதா வந்து. ஏன்னா அவங்க எல்லாம் எல்லாருமே இந்த கோயில் பூஜாரியா வேலை செஞ்சவங்க. காலத்தின் கட்டாயத்தில் நான் ஜிம்னாஸ்டிக்லாம் கற்றுட்டு அப்படியே தனியாக சென்னைக்கு வந்து போராடி ஸ்ட்ரகிள் ஆகி சினிமாவில் அப்படியே ஜெயிச்சு அப்படியே ஸ்டேஜில் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சர்க்கிள் லைஃப் வரும்ல, நல்ல பர்சனலான லைஃப்ல சர்க்கிள் வரும்ல. அப்போ ஏன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, ஏன்னா குலதெய்வம்லாம் கும்பிட்டாங்க. அது ஊர்ல எங்கே கிடக்குதா, நம்ம எங்கே போகிறது, நம்ம வந்து ஊரை விட்டு இங்கே வந்துட்டோம் என்ன அப்படி ஒரு லைஃப் ஒரு நாள் இருந்துச்சு. அப்போ எனக்கே ஒரு நாள் தெரிஞ்சது, எனக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு ஆதரவு இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசுல இருந்தனால அந்த ஃபேமிலி டச்சே இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா வழி கோயிலுக்கு முத்தாரம்மன் சொல்லமலை சுவாமி கோயிலுக்கு போனேன். அப்பா கேட்டு தெரிஞ்சு எங்கள் அப்பா வழி கோயில் கூடங்குளத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. மாற்றம் வரும்போது ஏன் நம்ம இருக்க பிஸிக்கு அங்கெல்லாம் போய் பண்ண முடியாது. இந்த சிட்டியில எங்கேயுமே காவல் தெய்வங்களுக்கு கோயில் இல்லைன்னு நான் தெரிஞ்சேன். ஏன் நம்ம காவல் தெய்வத்துக்கு கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அது கட்டலாம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாரும் கேட்டு, கோயில் கட்டலாம் சாதாரண விஷயமாப்பா, நீ வந்து காமெடி எல்லாம் பண்ற அப்படின்னாங்க. இல்லை எனக்கு ஒரு என்னடா காமெடி பண்றாங்க, ஏன் கட்ட முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அப்போ நான் வந்து அடிக்கடி ஆரம்பங்கள் ரெட்டை சொல்லமலை சுவாமி கோயில் இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் ஆதியில் உள்ள கோயில். அங்கே போவேன், திருவிழாவுக்கெல்லாம் அடிக்கடி சாமி கும்பிட போவேன். நெருப்பு மிக சொல்லுவாங்க, நெருப்பு எல்லாரும் என்ன வேடிக்கை போவாங்க, என்னையா சினிமாக்காரன் வந்தான் ஸ்டைலாக வந்தான் டக்குன்னு வேஸ்டியை கட்டினான் குளித்தான் அவ்வளோ பெரிய. அப்புறம் நெருப்புனா இங்கே மாதிரி பரப்பி போட மாட்டாங்க, என்னுடைய மேடாக இருக்கும் புரிதவங்களுக்கு, ஏறி இறங்கணும் புரிதவங்களுக்கு, மேலே ஏறி இறங்கணும், அவ்வளோ பெருசாக இருக்கும். அது வந்து இப்போ 20 மாட்டு வண்டி விறகு சொல்லுவாங்கல்ல, அது வேண்டல் பண்ணுவாங்க, சாமி இந்த வாட்டி நான் ஏதாவது இது நடந்துச்சுன்னா 21 மாட்டு வண்டி விறகு கொடுக்குறேன்னு. அது சில பேர் வேணும் 51 போடுவாங்க, ஏறி தான் ஆகணும். அப்படி ஒரு இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட அங்கே ஒரு சாமி மூர்த்தி பெற்று வருவாரு, நான் ஒரு கோயில் கட்டணும் ஆசையா இருக்கு. அவரு ஐடியா சொல்றேன், கட்டும்போது பார்த்துக்கலான்னு போயிட்டாரு. பட் ஆனால் இந்த பிட்டு இடமா இருந்தது, அந்த பிட்டு ஒருத்தர் கேட்ட கிடைச்சது, இந்த பிட்டு இதாக இருந்தது. ஒன்று பார்த்தேன், அந்த நடுவில் இருக்கிற சென்டர் அது மட்டும் தான் கோயிலை கட்டிட்டேன். முதல்ல நல்ல ராசியான ஆள்கிட்ட டொனேஷன் வாங்குவோம், அதிர்ஷ்டமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கேட்கிட்ட பணம் இருக்கு புரியுதா உங்களுக்கு, ஆனால் யாருக்கு ஒருத்தர் காசு வேணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து இது சிலம்பரசன் சார் படம் பண்ற உடனே சரவணா படம், ஓகே சரவணா, அந்த படம் நான் பண்ணிருக்கோம். அந்த கேஸ் ரவிக்குமார் சார் தான் டைரக்டர். நான் அவர்கிட்ட போய், அண்ணே நான் ஒரு கோயில் கட்ட போறேன், உங்க காசா முதல் காசு எனக்கு வேணும் அப்படின்னு. நீ கோயில் இங்க எல்லாரும் கசிக்க காலையில திட்டிட்டு இருக்க, ஒரு பொறுமை கிடையாது, நீ கோயில் கட்ட போறியான்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டார். அவர் போயிட்டு அடுத்த நாள் காலையில் நான் வந்து விற்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்க போகணும். அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே விஜிபியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போகணும். அது போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் ரெடி ஆகி இங்கே காரில் டீச்சராக டிரைவர்கிட்ட போட்டு போய் அங்கெல்லாம் ரூம் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டுருக்காங்க. மயிலாடி இருக்குல்லையே, ஒரு கேள்விப்பட்டிருக்க கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்தில், அங்கே சிலைகள் ரொம்ப அருமையாக வடிப்பாங்க. அங்கே போகணுன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிருக்கேன். ஆனால் மயிலாடி எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, எப்படி எந்த ரூட்டு இப்படி போன எதுவுமே துளியோட கூட எனக்கு தெரியாது. நல்லா கேட்டுங்க, அதான் பெரிய காமெடி. நான் உடனே அப்படி போகிற காலைல அடுத்த நாள் ஷூட் போகும்போது, கண்ணாங்கவா அப்படின்னாரு. நான் ஒரு பேப்பரில் இவ்வளோ பண்டல் பணம் உங்களுக்கான பேமெண்ட் அப்படி கொடுத்தாரு. பேமெண்ட்ல பண்டல் பணம் கொடுத்தாரு, அவ்வளோதான் கொடுத்தாரு. நானும் இந்த பணத்தை காரில் போடுறேன் அப்படின்ட்டு நான் போட்டு வீட்டில் என்ன பண்ணா 61,000 ரூபாய், 61,000 ரூபாய் கரெக்டாக இருக்கு அந்த பண்டல், அந்த கேஷாக இருந்தது. உங்களுக்கு பர்சனலாக ஒரு அதிசயமா இருக்கும்ல, என் பர்சனல் லைஃப்ல ஒரு மாற்றம் வந்துச்சு இந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறம். 100% இந்த பர்சனல் லைஃப்ல வந்து நான் எவ்வளவு சிலிப்பாகும் போல அந்த தூக்கி விடுற சாமி தான். என்ன விஷயம் தானே என்னை வந்து தூக்கி தாங்கி பிடிக்கிற சாமி, எந்த ஒரு பெரிய விஷயம் நம்பிக்கையா இருக்குது இந்த சாமியில. இன்னைக்கு வரைக்கும் அவரால் நான் இல்லவே இல்லை. ஏன்னா நான் வந்து அவ்வளவு நான் கீழே லாஸ் ஆகலாம், 0 ஆயிருக்கேன். மொத்த சொத்தும் போது மறுபடியும் 6 மாசம் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாரு. மொத்த பணத்தையும் மொத்த ரெக்கவர் அதுக்கு டபுள் பணக்கம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதனால இவர் மேலே எனக்கு நம்பிக்கை. அது என்ன குலதெய்வம், எங்கள் அம்மா வழி அப்பா வழி அப்படின்னு இந்த கோயில் வச்சு சாமி ஆடுறவங்க அவங்க.
அடுத்தபடியா நான் இங்க வந்து நான் வந்து இங்க சாப்பிட என் மனைவி இசைக்கு ஆடுவாங்க. இங்க எல்லா பேரும் வரலாம். இங்க குழந்தை இல்லாதவங்க 100% குழந்தை. ஏன்னா இசைக்கம்பன் கையில குழந்தை இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அது இல்லாம இங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்க, தோஷம் உள்ளவங்க. ஆனா சாமி வந்து ஒழுங்கா நடக்கும்னா நடக்கும், இது நடக்காது, ட்ரை பண்ணாத. கண்டிப்பா நான் எப்படி வந்து சினிமால பார்த்தேன்னா அதே மாதிரி தான் இப்போ வேற ஒரு ரூபத்துல பாக்குறேன். அதுல எப்படி எனர்ஜி குறையாம இருக்கீங்களோ அதே மாதிரி தான் எனர்ஜி குறையாம இருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே. இது தொடர்ந்து நடக்கணும் என்னோட வாழ்த்துக்கள்.